கிரீட்டிங்ஸ் everyone. நம்ம டெய்லியும் காம்படேட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்து நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 7 Indians who faced death row in Qatar return home அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஒரு நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு 4 months பேக் இந்தியன்ஸ் ஒரு 8 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க கத்தார் கவர்மெண்ட். எதுக்காக அப்படின்னா, இஸ்ரேலுக்காக இவங்க வந்து உளவு வேலை பார்க்குறாங்க, எஸ்பியோனாஜ் ஆக்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு எஸ்பியோனாஜ் பண்ணுறாங்க, உளவு வேலை பார்த்துருக்காங்க. யாருக்காகனா இஸ்ரேலுக்காக பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு 8 இந்தியன் அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதாவது தூக்கு தண்டனை, மரண தண்டனை அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் தலையிட்டதுக்கு அப்புறமா அது வந்து சிறை தண்டனையாக மாற்றப்பட்டுச்சு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இப்போ 8 இந்தியன்ஸையும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் 7 இந்தியன்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற இந்த ஒரு செய்தி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் இருக்கக்கூடிய அந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கு அப்படிங்கறத நம்ம இதன் மூலமா புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ தொடர்ச்சியா ஒரு பேக் சேனல் டாக்ஸ் அப்படிங்கறத சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ பின்னாடி இருந்து அந்த ஒரு வலியுறுத்தலை இந்தியன் கவர்மெண்ட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க, டிப்ளமேட்டிக்கலி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியன்ஸ் இங்கேயே வந்துடட்டும், அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடைமுறை போயிருக்கும். ஸோ இது ஒரு பிக்கஸ்ட் டிப்ளமேட்டிக் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஏன்னா 8 இந்தியன்ஸ் வந்து வெளிநாட்டில் தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க, மரண தண்டனை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு 4-5 மாசம் கழிச்சு இந்தியாவுக்கே வர்றது அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரம் நடக்காத ஒரு விஷயமா தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல தான் இந்த ஒரு ஆர்டிகல் பார்த்துருக்கோம். 8 இந்தியன்ஸை எந்த கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா, கத்தார் கவர்மெண்ட் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த நியூஸ்ல இன்னொரு முக்கியமான நியூஸ்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, நமக்கு டிஎன் கவர்னர் ரவி ரெஃப்யூசஸ் டு டெலிவர் கஸ்டமரி அட்ரஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ அரசியல் நோக்கங்களுக்குள்ள நம்ம போக வேணாம். ஏன்னா கவர்னர் உரை அப்படிங்கிறது நமக்கு ஒவ்வொரு வருஷத்தோட முதல் கூட்டத்தொடரில் நடக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு எலெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் கூடக்கூடிய முதல் கூட்டத்தொடர்லையும் நடக்கும். சரிங்களா? ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப தமிழ்நாடோட அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படிங்கிறது தொடங்கிருச்சு. February 12 தொடங்கியிருக்கும். ஸோ அதில் முதல் கூட்டத்தொடர், ஆண்டோட முதல் கூட்டத்தொடராக இருக்கிறனால அதில் வந்து நம்ம கவர்னர் வந்து உரையாற்றுவார். சரிங்களா? ஸோ இது ஒரு வழக்கமான நடைமுறை. இங்க வந்து கவர்னரும் அங்க வந்து பிரசிடென்ட்டும் வந்து முதல் கூட்டத்தொடரில் உரையாற்றுறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமான நடைமுறை. ஸோ அதில் கவர்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற ஸ்பீச் தான் வந்து கவர்னரும் சரி பிரசிடென்ட்டும் சரி அதை வந்து ரீட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதை மறுத்திருப்பாரு நம்ம ஒரு கவர்னர் அப்படிங்கிறவங்க. ஸோ அதில் முக்கியமான ஒரு திருக்குறளை ஆனால் கோட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது என்ன திருக்குறள் அப்படின்னு பார்த்தோம்னா, பிணி இன்மை செல்வம், விளைவின்பம் ஏமம், அணி என்ப நாட்டிற்கு இவ்வனைத்து அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த திருக்குறளை கோட் பண்ணியிருப்பாரு. அது என்ன குறள் அப்படின்னா, மறுபடியும் சொல்றேன், பிணையின்மை செல்வம், விளைவின்பம் ஏமம், அணி என்ப நாட்டிற்கு இவ்வைந்து அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ பிணியின்மைனா என்ன? நோயற்ற வாழ்வு, செல்வம் செல்வ செழிப்போடு இருக்கிறது, விளைவின்பம் நம்மளோட விளைச்சல் அதிகமாக இருக்கிறது, ஏமம் அணி என்ப அப்படின்னா நமக்கு இன்ப வாழ்வு மற்றும் அந்த அரசாங்கத்தோட பாதுகாப்பு. இதெல்லாம் தான் இந்த ஒரு அரசுக்கு வந்து இருக்கக்கூடிய 5 அணிகலன்கள், ஒரு அழகா இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத அந்த ஒரு விஷயத்தை வந்து திருக்குறள் கோட் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த திருக்குறளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த திருக்குறள் பொருட்பாலில் வரக்கூடிய திருக்குறளா இருக்கு. சரிங்களா? ஸோ நமக்கு அதுதான் முக்கியம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பொருட்பாலில் வரக்கூடிய திருக்குறளா இருக்கு. என்ன இயல் அப்படின்னு பார்த்தோம்னா, அறநியல் அப்படிங்கிற அந்த இயலுக்கு கீழே வரக்கூடிய திருக்குறள். சரிங்களா? ஸோ அறநியல் அப்படிங்கிற இயலுக்கு கீழே பொருட்பால் அப்படிங்கிற அதிகாரம், அந்த பால் வகை வந்து பொருட்பாலில் இருக்கக்கூடிய அந்த அறநியல் அப்படிங்கிறதுல 74வது அதிகாரத்துல, நாடு அப்படிங்கிற இந்த அதிகாரத்துல இருக்கக்கூடிய 738வது குறளா இந்த குறள் வந்து இருக்கும். என்ன குறள் அப்படின்னா, பிணியின்மை செல்வம், விளைவின்பம் ஏமம், அணி என்ப நாட்டிற்கு இவ்வனைத்து அப்படிங்கிறது. ஸோ 738வது குறள், 74 அதிகாரம், நாடு அப்படிங்கிற அதிகாரத்துக்கு கீழே வருது. பொருட்பாலில் இதெல்லாம் இருக்கு. இயல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அறநியல் அப்படிங்கிறத சொல்றோம். ஸோ இதை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கிறோம். சரிங்களா? கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கட்டமா இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜெயில்டு மினிஸ்டர் ரிசைன்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு கேபினெட் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை மட்டும் தான் நம்ம பேச போகிறோம். என்ன அந்த வார்த்தை அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே கொடுத்துருக்காங்க, மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது என்ன மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னா, இலாக்கா இல்லாத அமைச்சர் அப்படிங்கிறத சொல்றோம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு மினிஸ்டருக்குமே வந்து ஒவ்வொரு இலாக்காக்கள் ஒதுக்கி இருப்பாங்க, போர்ட்ஃபோலியோஸ் அப்படிங்கிறத சொல்றோம். எக்ஸாம்பிளுக்கு ஹெல்த் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், அந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி எந்த ஒரு இலாக்காவும் ஒதுக்கப்படாம ஒருத்தர் அமைச்சராக இருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு வந்து நடைமுறைகள் இருக்கு. ஆனா இதை அரசியல் அமைப்புல சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறதா நமக்கு கேள்வியா வரும். ஸோ இந்த மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ, இலாக்கா இல்லாத
இல்லாத அமைச்சர் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்படலை. சரிங்களா, அரசியல் அமைப்புல இதை பத்தின விஷயங்கள் இருக்காது. இது வந்து ஒரு கவர்மெண்ட் டெசிஷனா தான் இருக்கு, ஒரு அரசாங்கத்தோட முடிவு மட்டும்தான். ஆனா அரசியல் அமைப்போட முடிவு இல்ல, அரசியல் அமைப்புல இதை பத்தி சொல்ல கிடையாது. அதுதான் நமக்கு கேள்வி. கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கா, சொல்லப்படல. இது வந்து ஒரு அரசாங்கத்தோட முடிவு தான். ஸோ மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோங்கிற அந்த ஒரு ஹெட்டிங்கை மட்டும்தான் இந்த இடத்துல பார்க்குறோம். நம்ம மற்ற விஷயங்களுக்குள்ள நம்ம போகல. சரிங்களா, ஸோ அடுத்தது வேற என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கறத ஒவ்வொன்றா அடுத்தடுத்த பேஜஸ்ல போய் பார்த்தோம். தலைப்புச் செய்திகள்ல 3 முக்கியமான விஷயங்கள். ரொம்ப முக்கியமா நமக்கு இந்த கொடுத்திருக்க இந்த குறள் அப்படிங்கிறது பிணியின்மை செல்வம், விளைவின்பம் ஏமம், அணி என்ப நாட்டிற்கு இவ்வனைத்து. இந்த திருக்குறள் ரொம்ப முக்கியமா இருக்கு, கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ அடுத்தடுத்த கட்டங்களை நம்ம செய்திகளுக்குள்ள போனோம்னா, மற்றபடி பார்த்தோம்னா இன்னைக்கு செய்திகள் ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. நமக்கு தமிழ்நாடு பேஜ்லையும் பார்க்குறப்பையும் ஃபுல்லாக அந்த கவர்னர் அந்த உரை சார்ந்த விஷயங்கள் தான் இருந்துச்சு. அது எப்படி அது பைக்காட் பண்ணார், ஏன் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசியல் நோக்கங்களோட இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் தான் நிறைய இருந்துச்சு. சரிங்களா, ஸோ நம்ம அடுத்த கட்டமாக வந்தோம்னா எடிட்டோரியல் பேஜ்ல ஒரு முக்கியமான விஷயம் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அந்த ஈக்விட்டி அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அட் த வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் இன் ஜான்வரி this year, India took the mission for gender equity several steps ahead with the launch of Alliance for Global Good, Gender Equity and Gender Equality அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஒரு விஷயமா லான்ச் பண்ணியிருக்கோம். எங்க அப்படின்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அதனுடைய 54வது மீட்டிங் அப்படிங்கிறது தாவோஸ் சுவிட்சர்லாண்டில் வந்து நடந்திருக்கும். சரிங்களா, தாவோஸ்ல வந்து நடந்திருக்கு சுவிட்சர்லாண்டில். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். என்ன லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, விமன் எம்பவர்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம். ஓகேங்களா, அந்த விமன் எம்பவர்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ற மாதிரி ஒரு விஷயம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க இருக்குது அலையன்ஸ் ஃபார் குளோபல் குட் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகேங்களா, அலையன்ஸ் ஃபார் குளோபல் குட் எதை பத்தி அப்படின்னா ஜெண்டர் ஈக்விட்டி அண்ட் ஈக்வாலிட்டி அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ அலையன்ஸ் ஃபார் குளோபல் குட், ஜெண்டர் ஈக்விட்டி அண்ட் ஈக்வாலிட்டி அப்படிங்கிற இந்த விஷயத்தை நம்ம 54வது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் தாவோஸ்ல நடந்த, சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய அந்த தாவோஸ்ல நடந்த அந்த ஒரு இடத்துல வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். ஏன்னா பெண்கள் சார்ந்த விஷயமா இருக்கு. அதுக்கு அடுத்த கட்டமா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் பெண்களோட அந்த பங்களிப்பு, வளர்ச்சி, எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெண்டர் பட்ஜெட்டிங்ல பொறுத்த வரைக்கும் இந்தியா $27 பில்லியன் விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக ப்ரொமோட் பண்றாங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது இந்தியாவில் பெண்களோட பங்களிப்பு, அதாவது அந்த லேபர் ஃபோர்ஸ் சொல்றோம் இல்லையா, வேலையாட்கள், அந்த லேபர் ஃபோர்ஸ்ல பெண்களோட பங்களிப்பு அப்படிங்கிறது 23% 37% ஆயிருக்கு. 23% அப்படிங்கிறது 2018 இருந்துச்சு. இப்போ தற்போதைய டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா பெண்களோட பங்களிப்பு, லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் விமன், ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது சொல்றாங்க. பெண்கள் வேலையில அந்த பெண்களோட பங்களிப்பு அப்படிங்கிறது 37% இருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டாஸ்லாம் நமக்கு எக்ஸாம்ல மெயின்ஸ்ல யூஸ் ஆகும். சரிங்களா, ஸோ வேற என்ன டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஹையர் எஜுகேஷன்ல பெண்களோட அந்த என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஸ்டெம் கோர்சஸ், அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், இதுல பெண்கள் அதிகப்படியா என்ரோல் பண்றாங்க. ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் 43% இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு போற பெண்களோட அந்த அதிகம் எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு, 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த மாதிரி காலேஜுக்கு போற பெண்கள் இந்த சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் இந்த கோர்சஸை சூஸ் பண்றதும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 43% இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் அதனுடைய வளர்ச்சியை பத்தியும் கொடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன எதுக்காக எடுத்துக்கலாம், எந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, விமன் எம்பவர்மெண்ட்ல இந்தியா என்ன ஒரு நிலையில இருக்காங்க, என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா இந்த டேட்டாவை எல்லாமே நம்ம எடுத்து கொடுக்கலாம். சரிங்களா, நமக்கு வேலை, ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எஜுகேஷன்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இந்திய அரசாங்கம், தமிழக அரசாங்கம், இவங்களோட அந்த மத்திய மாநில அரசாங்கங்களோட அந்த திட்டங்கள் மூலயமா தான் இவ்வளவு விஷயங்களும் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ மற்றபடி இதுல இருந்து எடுத்துக்கிறதுக்கு வேற எதுவும் இல்லை. நம்ம இந்த குளோபல் அலையன்ஸ் அப்படிங்கிறத நம்ம முக்கியமா இந்த ஒரு ஆர்டிகல்ல பாக்குறோம். சரிங்களா, அலையன்ஸ் ஃபார் குளோபல் குட் அப்படிங்கிறத நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம், இந்தியா லான்ச் பண்ணியிருக்கு. ஓகேவா, ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம். இதுல அடுத்த கட்டமா வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு டேட்டா பாயிண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த வருஷம் உலகத்துல 60க்கும் மேற்பட்ட நாடுகள் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷனை சந்திக்க போறாங்க. ஸோ அப்ப இந்த வருஷம் 2024 அப்படிங்கிறது அதிகமான வாக்குகள் பதிவான ஆண்டா இருக்க போகுது.
ஓட்ஸ் அதிகமாக போலான வருஷமாக இருக்க போகுது அப்படிங்கிற சொல்கிறாங்க. வாக்குகள் அதிகமாக பதிவான வருடமாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருப்பாங்க. அதை கம்பேரும் பண்ணியிருப்பாங்க. எங்கெங்கெல்லாம் எலெக்ஷன் நடக்குது, ஸோ எங்கெல்லாம் டெமோக்ரஸி நல்லா இருக்கு, எங்கெல்லாம் டெமோக்ரஸி நல்லா இல்லை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த அளவுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, சரிங்களா. ஸோ அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா நேஷனல் லெவல் நியூஸஸ்ல பாலிடிக்ஸை தாண்டி பார்த்தோம்னா இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹைஜீன் சானிடேஷன் ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் ஹோட்டல்ஸ், ரெசார்ட்ஸ், ஹோம் ஸ்டேஸ் எட் டு டேக் ஆஃப் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு யூனியன் டூரிசம் மினிஸ்ட்ரி, அதாவது நம்மளோட சுற்றுலா அமைச்சகம் வந்து ஒரு ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணியிருப்பாங்க. அது இன்னும் நடைமுறைக்கு வரல. அது என்ன இனிஷியேட்டிவ், எதுக்காக அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம், சரிங்களா. எ கவர்மெண்ட் இனிஷியேட்டட் ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டார். அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர் அப்படின்னா நம்ம ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் இவங்களை தான் நம்ம சொல்றோம், சரிங்களா. ஸோ அது வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க டூரிசம், நம்ம கவர்மெண்ட். பட் ஸ்டில் அதை வந்து இன்னும் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒத்துக்கல அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்டா பண்ணியிருப்பாங்க. எங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் பேக்ரவுண்டா இருக்கு. ஒரு இனிஷியேட்டிவ் நம்ம கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. யாருக்காக எடுத்திருக்காங்கன்னா நம்ம இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டார்னு சொல்லக்கூடிய ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் இவங்களுக்காக வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. சோ அத ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, எந்த ஒரு யூனியன் டெரிட்டரியும் சரி, இன்னமும் அதை நடைமுறைப்படுத்தல, அதை ஏத்துக்கவே இல்லை. எடுத்துக்காட்டுக்கு ஒரே ஒரு ஸ்டேட்ல மட்டும் அதை பைலட் ப்ராஜெக்டா பண்ணிருப்பாங்க. அது எங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. சோ அப்ப என்ன திட்டம், அது என்ன ஒரு விஷயம் சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல தான் நமக்கு தெளிவாகுது. என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு ரேங்கிங் ஸ்கீம் அப்படிங்கறத சொல்றாங்க. என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்வச்தா கிரீன் லீஃப் ரேட்டிங் அப்படிங்கறத சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா ஸ்வச்தா கிரீன் லீஃப் ரேட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு ரேங்கிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க. வாஸ் லான்ச்ட் இன் நவம்பர் லாஸ்ட் இயர் பை யூனியன் டூரிசம் மினிஸ்ட்ரி இன் கொலாபரேஷன் வித் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்வச்தா கிரீன் லீஃப் ரேட்டிங் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு ரேங்கிங் ஸ்கீமா இருக்க போகுது. ஓகேங்களா. யாருக்காக கொண்டு வந்திருக்காங்க? ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர், அந்த ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் அவங்களுக்காக. யார் கொண்டு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா டூரிசம் மினிஸ்ட்ரி கொண்டு வந்திருக்காங்க. யார் கூட சேர்ந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு கொஸ்டின் ஏரியாஸா இருக்கும். இந்த ஸ்வச்தா கிரீன் லீஃப் ரேட்டிங் யார் கொண்டு வந்தா? டூரிசம் மினிஸ்ட்ரி. யார் கூட சேர்ந்து? டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன். யாருக்காக கொண்டு வந்திருக்காங்க? ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர். எப்போ கொண்டு வந்திருக்காங்க? போன வருஷம் நவம்பர்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு கொஸ்டின் ஏரியாஸா இருக்கு. இந்த திட்டத்தில் என்ன பண்றாங்க அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல கொடுத்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த திட்டத்தோட டார்கெட் குரூப்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. யாரெல்லாம் பார்த்தோம்னா ஹோட்டல்ஸ், லாட்ஜஸ், ஹோம் ஸ்டேஸ், தர்மசாலாஸ் அண்ட் கேம்ப்ஸ் which have portable toilets அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த டார்கெட் குரூப் அப்படிங்கிறது ஹோட்டல், லாட்ஜஸ் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதான் அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரே வார்த்தையிலேயே முடிச்சுக்கலாம் மெயின்ஸ் எழுதுறப்ப, சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா the rating will be based on compliance with safe sanitation practices outlined in the guidelines அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ ரேங்கிங் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ரேங்கிங் எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா சேஃபான சானிடேஷன் அப்படிங்கிறது இருக்கா, சுகாதாரத்தை பேஸ் பண்ணி தான் இந்த ரேங்கிங் அப்படிங்கிறது இருக்க போகுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. The objective is to prevent pollution in water bodies and keep the environment clean. ஸோ சுகாதாரத்தை அடிப்படையா வச்சு தான் இந்த ஒரு ரேங்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ என்விரான்மெண்ட் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றது, தடுக்கிறது தான் இந்த ஒரு விஷயத்தோட அப்ஜெக்டிவாகவும் இருக்கு. ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவாகவும் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ஒரு திட்டத்தை யாரும் இன்னும் ஏத்துக்கல. எந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, எந்த ஒரு யூனியன் டெரிட்டரியும் சரி, இன்னமும் இதை நடைமுறைக்கு கொண்டு வரல. ஸோ என்ன அப்படிங்கிறத மறுபடியும் பார்ப்போம். ஒரு ஸ்வச்தா கிரீன் லீஃப் ரேட்டிங் அப்படிங்கிற ஒரு திட்டம் டூரிசம் மினிஸ்ட்ரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷனோட சேர்ந்து. ஆனால் இந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறத யாரும் இன்னும் ஏற்றுக்கல. ஸோ அந்த ஒரு பின்னணியில தான் இதை பார்த்துருக்கோம், சரிங்களா. ஸோ இது ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அதுதான் பைலட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ வேற எதுவும் இதில் இம்பார்ட்டண்ட்டாக கிடையாது, சரிங்களா. அவ்வளோதான் நம்ம இதில் பார்த்துருக்கோம். ஸோ அதை ஆனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி தெரியாத திட்டங்கள் கொடுத்து யார் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டால் நம்ம திருன்னு முழிக்க கூடாது இல்லையா. ஸோ அது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். எக்ஸாமில் கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்தபடியாக வேர்ல்டு லெவலில் பார்த்தோம்னா இன்னமும் அந்த பாகிஸ்தானில் ஆட்சி குழப்பம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கு. நமக்கு பிஸ்னஸ் பேஜஸ்ல பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்ம நேற்று பார்த்த நியூஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரூபே யூபிஐ ரோல்ட் அவுட் இன் மொரிஷியஸ் அண்ட் ஸ்ரீலங்கா. அதாவது என்ன சொல்றாங்க, யூபிஐ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறத சொல்றோம். ஸோ யூபிஐ நம்மளோட அந்த ஜிபே அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ யூபிஐ அப்படிங்கிறத
ஸ்ரீலங்காலையும் மொரீஷியஸ்லையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. மொரீஷியஸ்ல கூடுதலா நம்மளோட ரூபே கார்டு இந்த இருக்கு இல்லையா, ரூபே கார்டு அப்படிங்கிறதையும் சேர்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று செய்தித்தாள்லேயே நம்ம பார்த்துருந்தோம், அதை தான் நேற்று இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வேற எதுவும் அதில் கிடையாது. சரிங்களா? ஸோ அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் பேஜுக்குள்ள வந்துட்டோம். ஸோ இதில் பெருசாக நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லாமல் தான் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்மளோட ஆளுநர் உரை அப்படிங்கிறது ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயம். அதுலேருந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன எடுத்துக்கிட்டோம்னா ஒரு திருக்குறள் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்தியா ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணியிருப்பாங்க அந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமில், அது என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். கடைசியாக டூரிசம் மினிஸ்ட்ரியோட ஒரு இனிஷியேட்டிவ் பற்றி பார்த்துருந்தோம். இதெல்லாம் நமக்கு இந்த நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களாக இருந்துச்சு. சரிங்களா? ஸோ நாளைக்கு இந்த பேப்பர் அனாலிசிஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.